சார், பீகார்ல நடந்தது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை. இங்க எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எக்ஸு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகை சொல்றாரு. பீகார்ல அவங்க வாங்கின தொகுதி எத்தனை தெரியுமா? 6 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. பீகார்ல 6 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. நான் மதிப்புக்குரிய செல்வ பிறந்த எனக்கு அடுத்ததான் சட்டமன்றம் இருக்காரு. எனக்கு உண்மையில் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். கட்சி ரீதியாக வரும்போது அவர் சொன்ன கருத்துக்கு நான் முற்பது. அவர் திமுக விட்டு தயாராக இருப்பவர், தனியாக நிற்பதற்கு தயாராக. கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு திமுகவை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். கூட்டணி மட்டும்தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 2011 திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் விரோத போக்கு. இங்க பாருங்க, சொத்து வரி 300% கூட்டியிருக்காங்க. மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு மாற்றம் வேணும்னா தேர்தல் நேரத்தில் தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300%. சரி, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க தான் 2 மாசத்துக்கு ஒருக்க இருக்கிறத நாங்கள் 1 மாசத்துல கொண்டு வந்துட்டோம். செஞ்சாங்களா? செய்யலை. நீட் தேர்வு செய்யலை. 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2 வருஷம் கொடுக்காம 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் கொடுத்தாங்க. இன்னும் மீதி இருக்குன்னு துணை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, முதல்ல எல்லா பெண்களுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னா என்ன தகுதி வச்சிருக்காங்க திமுக பெண்களுக்கு அப்படின்னா நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமை தான் அது சாட்சியாக அமையும். இப்படி நிறைய திராவிட முன்னேற்றம் இந்த 5 ஆண்டு கால இந்த 4.25 வருஷ அரசாங்கத்துல நல்ல விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு செஞ்சதாக. சார், இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது 200க்கு அதிகமான தொகுதிகள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க. சோ எங்களுடைய ஒரு தலைவரா உங்களுடைய ஆசையா இருக்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகமான ஆசையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த விஷயம் சொல்லலாம். நீங்க என்ன அதிகமான ஆசையா கூட இருக்கலாம். நீங்க சொல்றது அப்படியே அர்த்தம். ஆனால் நிச்சயமா பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெறணும். அதனுடைய எங்களுடைய நோக்கம் 200 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம். மக்களுடைய மனதில் மாறி இருக்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். அது நடக்கலாம். அதிகமான ஆசையா கூட இருக்கலாம். அதிமுகவோட இருக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா? இதுவே தனியா இருந்தா கூட இதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்டாண்ட் இருக்குமா? இப்போ அதிமுகவோட இருக்கிறோம். எங்க ஸ்டாண்ட் அதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.